சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பற்றி நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரீசெண்டாக அந்த கேம்பஸை நான் விசிட் பண்ணியிருந்தேன். பட் ஸ்டூடெண்ட்ஸ் வாய்ஸை என்னால் கவர் பண்ண முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் விசிட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை வீடியோவாக கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. சிக்ரியில் லிமிட்டடான சீட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது இன்ஸ்டியூஷன் கிடையாது, காலேஜ் கிடையாது, மிகப்பெரிய ரிசர்ச் இன்ஸ்டியூட், R&D லேப். ஆல் ஓவர் இந்தியாவில் 37க்கு மேலே கெமிக்கல் ரிலேட்டடான ரிசர்ச் அண்ட் லேப் இருக்குது. அதில் இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரிசர்ச் ஹப்பு தான் சிக்ரி காரைக்குடி. ஸோ ஆசியாவில் மிகப்பெரிய கப் அப்படின்னு சொல்லலாம் இந்த சிக்ரியை. ஓவரால் கேம்பஸ் எப்படி இருக்குன்னா, நீங்கள் கேட்லேருந்து உள்ளேயே ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஃபுல் க்ரீனரியான கேம்பஸ். பட் பீப்புள் அதிகமாக பார்க்க முடியாது, மக்கள் கம்மியாக இருப்பாங்க. ஏன்னா லிமிடெட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டாஃப் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்க்கிங்கில் நிறைய பைக்கை பார்க்க முடியும். கெஸ்ட் ஹவுஸ் உள்ளே இருக்குது. தொடங்கப்பட்டது 1948 ஆரம் அழகப்ப செட்டியார் அவர்களுடைய சப்போர்ட்டால் அந்த இடத்துல உருவாக்கப்பட்டது. நான் அதே பக்கத்தில் தான் அழகப்ப செட்டியார் யூனிவர்சிட்டி அண்ட் ஃபேமஸான கவர்மெண்ட் காலேஜ், அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, அந்த கேம்பஸில் இருந்து அந்த இன்ஜினியரிங் காலேஜை நான் விசிட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைமில் 1953 ரிசர்ச் லேபாக தொடங்கப்பட்டது. நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், ஏன் காரைக்குடியில் இருக்குது, சிவகங்கையில் இருக்குது அப்படின்னு. கெமிக்கல் ரீதியான இந்த மாதிரி லேப் எல்லாமே வந்து ரூரல் ஏரியாவில், சிட்டிலேருந்து ரொம்ப தள்ளி தான் இருக்கும். அண்ட் ரொம்ப பாதுகாப்பாக, சேஃபாக, செக்யூராக இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி இது ஒரு 300 ஏக்கர் இருக்கக்கூடிய கிரீன் கேம்பஸ். இந்த கேம்பஸ்க்குள்ளே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது, A to Z. இது காலேஜுக்காக கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கிடையாது. காலேஜ் கொண்டு வரப்பட்டது 1988. இங்கே ஓவரால் ஸ்டாஃப் 500லேருந்து 700க்கு மேலே ஸ்டாஃப் உள்ள ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ரிசர்ச் லேபில். அண்ட் சயின்டிஸ்ட் 150க்கு மேற்பட்ட சயின்டிஸ்ட் இந்த கேம்பஸில் இருக்காங்க. 1988 தான் பிடெக் கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த டிபார்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. லிமிட்டடான சீட். சயின்ஸ் கெமிக்கல் ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேம்பஸை சூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அட்மிஷன் மட்டும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே நடக்குது. TNA கவுன்சிலின் மூலமாக முதல் ரவுண்டில் ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகக்கூடியது இந்த காலேஜ் தான். லிமிட்டடான சீட், மொத்தமாக 40 சீட் மட்டுமே இருக்குது. அது 35 சீட் அப்படிங்கிறது TNA கவுன்சில் மூலமாக, பேலன்ஸ் 5 சீட்டுங்கிறது ஆல் இண்டியா கோட்டாவில் JEE மெயின்ஸ் ப்ரெசன்டேஜ் மூலமாக இங்கே சீட் ஃபில் ஆகுது. 2024 லாஸ்ட் இயரோட க்ளோசிங் கட் ஆஃப் OC கம்யூனிட்டி 194 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் BC 192, BCM 190, MBC 191, SC 190 அண்ட் SCA 157.5 இந்த கேட்டகரியில் லாஸ்ட் இயரில் க்ளோசிங் ஆகிருக்கு சீட். அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரையில் அவங்களே அஃபீஷியலாக அவங்களோட வெப்சைட்டில் கொடுக்காங்க. ஃபஸ்ட் இயருக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 52,000 அண்ட் செகண்ட் இயர்லேருந்து 44,000 ஒவ்வொரு இயருக்கும். ஓவராலாக 4 இயர்ஸ் டியூஷன் ஃபீஸ் அங்கே முடிக்கிறதுக்கு சுமார் ஒரு 1,85,000ங்கிறது அப்ராக்சிமேட்டாக ஆகும். அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் 72,000, அப்புறம் நெக்ஸ்ட் இயர்லேருந்து 69,000. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. இந்த கேம்பஸ் வந்து ஒரு மிகப்பெரிய கேம்பஸ். ஆனால் நிறைய மரங்களை தான் பார்க்க முடியும். கிரீனரிய கேம்பஸ். அங்கங்கே பெரிய பெரிய பில்டிங், லேப், லைப்ரரி இது எல்லாமே பார்க்க முடியும். 47,000க்கு மேற்பட்ட புக்ஸ் இந்த லைப்ரரி உள்ள இருக்குது. ஃபேக்கல்ட்டி எல்லாருமே PhD ஹோல்டர்ஸ், எல்லாருமே ரிசர்ச் பப்ளிகேஷன் வெளியிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் IIM, IIT அங்கே உள்ள ஃபேக்கல்ட்டி எல்லாமே அவங்களா எழுதுவாங்க, ரிசர்ச் அண்ட் பப்ளிகேஷன் வெளியிட்டே இருக்கு. நாலேஜபிள் ஃபேக்கல்ட்டி தான் இங்கே இருப்பாங்க. இதில் பேஷனாக இருக்க ஸ்டூடெண்ட் மட்டும் இங்கே இருக்காங்க. அண்ட் எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே பிளேஸ்மெண்ட் எப்படி அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். பிளேஸ்மெண்ட் 100% பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது சிக்ரியோட வெப்சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக்கேஜஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல. கம்பெனிஸ் எந்த மாதிரி கம்பெனிஸ் விசிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சிக்ரியோட வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கம்பெனிஸ் எந்த மாதிரி கம்பெனிஸ் வராங்கன்னா, டாப் ரெக்ரூட்டர் அமரோஜா, எக்ஸைடு அண்ட் லூமினஸ் பேட்டரி, குண்டாய், TVS அண்ட் ஸ்டெர்லைட், இந்த மாதிரி கவர்மெண்ட் ISRO இவங்களெலாம் டைப் வச்சுருக்காங்க. ISROவில் இங்கே ஒர்க் பண்ண முடியுங்கிறது. தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் பார்த்தோம்னா ஹையஸ்ட் பேக்கேஜ் 8.5 LPA இருக்குது. ரீசெண்ட் இயர் பிளேஸ்மெண்ட். ஆவரேஜ் பேக்கேஜ் 4 to 4.5 LPA. மீடியம் பேக்கேஜ் அப்படிங்கிறது 4 LPA. ஸோ மீடியம் சேலரி 4 lakhக்கு மேலே, மீடியம் 40ல் 20 ஸ்டூடெண்ட்ஸ் 4 lakh மேலே தான் இருக்காங்க. அடுத்து பிளேஸ்மெண்ட் இருக்குது. கோர் ரிலேட்டடான கம்பெனியில் மட்டுமே ஜாப் வாங்கி கொடுத்துட்றாங்க. ஹாஸ்டல் ரொம்ப காமாக சூப்பராக இருக்குது. அந்த அட்மாஸ்பியர் நல்லா இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கமா அப்படிங்கிற மாதிரி ஃபுல் சேஃப் அண்ட் செக்யூரிட்டி. சிக்ரிக்கு 3 கேட் இருக்குது. வெளியாட்கள் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் அந்த டைமில் ஹாஸ்டலில் மட்டும் விசிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டதில் ஹாஸ்டலில் மட்டும் பார்க்க அலோவ் பண்ணாங்க. இயர்லி ஒன்ஸ் மட்டுமே விசிட்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணுறாங்க. அந்த டைமில் ஸ்கூல், காலேஜ் அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கெமிக்கல் ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அண்ட் மேற்படிப்பு தொடரலாம் அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காண்டி விசிட்டர்ஸ் டே ஒன்று வைக்கிறாங்க. அப்போ அந்த ஃபுல் கேம்பஸையும் பற்றியுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அண்ட் அதுக்குள்ளே கேந்திரிய வித்யாலயன்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. மற்றபடி ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டு, காலேஜுக்கு இருக்க எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. கல்ச்சரல்ஸ், ஈவெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. பட் ஸ்டூடெண்ட்ஸ் பியர் குரூப் ரொம்ப லிமிட்டடாக இருப்பாங்க. காலேஜ் மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்க்க முடியாது. அங்கே விளையாடிட்டு இருக்குமே நிறைய பார்க்க முடியாது. இப்படி ஷாப் இருப்பாங்க, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ், எவ்ரிதிங் உள்ளே இருக்குது. கேண்டீன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உள்ளே இருக்குது. பிகஸ்ட் லைப்ரரி எப்போவுமே ஓப்பனில் இருக்கும். அண்ட் சீரியஸாக படிக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான பிளேஸாக இருக்கும். கேம்பஸ் உள்ள எனக்கு பர்மிஷன் கிடச்சிதுன்னா அங்கே உள்ள ஃபேக்கல்ட்டி இன்ட்ராக்ஷன் மூலமாக நான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸையும் பார்த்து பேச முடிஞ்சதுன்னா நல்லாயிருக்கும். அவங்க குட் டிசிஷனை ஃபீல் பண்ணுறாங்களா, அந்த கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு 4 years நம்ம ஒரு கேம்பஸில் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா நிறைய விஷயம் யோசிப்போம்.
பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, அண்ட் கேம்பஸ் லைஃப், ஹாஸ்டல் ஃபுட் அண்ட் பியர் குரூப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க, நமக்கு செட் ஆகுமா, ஒரு புது இடம், அதுவும் டயர் 3 டவுன் சிட்டியில் போய் படிக்க போகிறோம். ஒரு சிட்டிலேருந்து போனால் அந்த அட்மாஸ்பியரை நம்ம எந்த அளவுக்கு அடாப்ட் பண்ணிக்கிற முடியும், இப்படி நிறைய விஷயம் எல்லாம் கேட்கணும்னு நினச்சேன். அண்ட் சயின்டிஸ்ட்டை மீட் பண்ண முடிஞ்சால் அவங்களுடைய ஒரு இன்ட்ராக்ஷன் வச்சு வீடியோ மேக் பண்ணால் ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேம்பஸ் சூஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். இந்த டைம் முடியலை, நெக்ஸ்ட் விசிட்டர் டேயில் முடிஞ்சது அப்படின்னா நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஒரு வீடியோ கொடுக்கேன். இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் சிக்ரியிலேருந்து யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அலுமினி யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் அந்த கமெண்ட்ஸ்க்கு நீங்கள் ரீப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன் ஃபீட்பேக்கையும் நீங்கள் கானஸாக கமெண்ட்டில் கொடுங்க. அது ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு சிக்ரியை சூஸ் பண்ணுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட்.